ஜாப் கட்ஸ் தான் எப்படி இருக்க போகுதுன்ட்டு நான் யோசிக்கவே இல்லை சார். ஏன்னா இந்த சென்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறாங்க அந்த விஷயங்கள் தான் இருக்கும்னு நினச்சேன். ஜாப் கட் இருக்கும். தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையுமே ஜாப் கட்ஸ் நிறையா இருக்கும். அது வந்து அன்ஸ்கில்டில் இருக்கும். ஓகே. இந்த ஸ்கில்டு லேபரில் இருக்காது, கொஞ்சம் ஒயிட் காலரில் இருக்காது. காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து வேறு எங்கேயாவது கூட ஜாப் வேறு பொசிஷன் மாற்றிக்கலாம், இல்லை வேறு இண்டஸ்ட்ரி எது க்ரோ ஆகிறதா மாற்றிக்கலாம். பட் இப்போ எனக்கு ஒருத்தனுக்கு வந்து இந்த வீவிங் தான் தெரியும், இல்லாட்டினா ஸ்டிச்சிங் தான் தெரியும் அப்படின்னு இருக்கவன் அவன் என்ன பண்ணுவான்? எஸ், ஓகே. அவன் போயிட்டு இப்போ புதுசாக போய் நீ வேறு தொழிலை கற்றுக்கோன்னு சொன்னால் அவங்களால கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அது வந்து பர்சன்டேஜ் ஜாஸ்தி. இந்த மாஸ் பாப்புலேஷன் விச் இஸ் அஃபெக்டட். இப்போ நீங்கள் திருப்பூர்லன்னு பார்த்தீங்கனாலே ஒரு 10,000 தொழிலாளர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 10,000 பேர். ஆமாம், இட்ஸ் நாட் எ ஸ்மால் நம்பர். ஸோ அப்போ வந்து அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து அந்த யூனிட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, எந்த யூனிட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களிருந்து ஆரம்பித்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், NGOs, எவ்ரிபடி ஹேஸ் டு சப்போர்ட். அது வந்து பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், சுனாமி சைட்லேயும் பார்த்துருக்கோம், இல்லை கொரோனா டயத்துலேயும் பார்த்துருக்கோம். இந்த சப்போர்ட் வந்து இருக்கும். பட் என்னென்னா ஓவர் நைட்டில் வராது எதுவுமே.